அடுத்து இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்போது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விவகாரம் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சிலருக்கு பிரித்தானியா விதித்திருக்கின்ற அந்த தடை. எனவே தடையை அடுத்து இப்போது தென்னிலங்கை அரசியலில் அதற்கான அரசியலுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இப்போது அதனூடாக கரையேறுவதற்கான நடவடிக்கை இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பிடிப்பதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. நால்வருக்கான பிரிட்டனின் தடையால் இலங்கை அரசியலில் கடும் அதிர்வலைகள், அரசு தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்து என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என அடிப்படையில் த யூகே சாங்ஷன் ஆன் மிலிட்டரி லீடர்ஸ் கவர்மெண்ட் வெயிட்ஸ் ரிப்போர்ட் ரெஸ்பான்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அரசாங்கத்தினுடைய அந்த பதில் என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது கவனம் செலுத்தப் போகின்றோம். முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட நால்வருக்கு ஐக்கிய ராஜ்யம் தடை விதித்துள்ள நிலையில் இலங்கை அரசியல் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஐக்கிய ராஜ்யத்தின் இந்த தீர்மானத்துக்கு ராஜபக்ச தரப்பினர் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதோடு உடனடியாக அரசாங்கம் தொடர்பில் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள். எனவே இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற சட்டவிரோத கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானியும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கரன்னாகொட, முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய ஆகியோரும் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளில் ஒருவராக இருந்த கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் தடை விதிப்பதாக திங்கட்கிழமை ஐக்கிய ராஜ்யம் அறிவித்திருக்கின்றது. அதற்கமைய இவர்கள் நால்வரும் ஐக்கிய ராஜ்யத்திற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஐக்கிய ராஜ்யத்திற்குள் சொத்துக்களை சேகரித்து வைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய ராஜ்ய அரசின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தொடர்பான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்களை விசாரித்து பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கும் தாம் அர்ப்பணிப்பு இருப்பதாகவும் இலங்கையில் மனித உரிமைகள் மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் தேசிய ஒற்றுமைக்கான அவர்களது அர்ப்பணிப்பை பாராட்டுவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு ஐக்கிய ராஜ்யம் இவர்களுக்கான தடையை விதிக்க இப்போது இது இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அது தொடர்பான விடயம் ஒன்றை இன்று தினம் வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் கோருகின்ற விடயம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய மாவியம் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் சவேந்திரலாகி பிரித்தானிய தாகனம் ஜனாதிபதி ஸ்தாவரிய லோவட்டக்கியான் பகோட்டுவே லேக்கம் கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது காணலாம். எனவே இந்த சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்களின் தடை தொடர்பில் உலகுக்கு ஜனாதிபதி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்பதாக அவர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மகிந்த காலத்தில் முடியாதவற்றை இப்போது நிறைவேற்ற முயற்சியா, அரசின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும், பொதுஜன பெரமுன என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மகிந்த ராஜபக்ச காலத்தில் செய்ய முடியாமல் போனவற்றை இப்போது யுத்த குற்றச்சாட்டுகளினூடாக நிறைவேற்ற முயற்சிக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகங்கள் காணப்படுவதாக இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு அறிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். ஜெனரல் சவேந்திர சில்வா, லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய, அட்மிரல் வசந்த கரன்னாகோட மற்றும் விடுதலை புலிகளின் கிழக்கு பிரிவின் தலைவராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பயங்கரமான யுத்தம் நடைபெற்றது. உலகில் பயங்கரவாத அமைப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தது. இவ்வாறான இயக்கத்தோடு யுத்தம் புரிந்து அதில் வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு பங்களித்த இராணுவத்தினருக்கு 15 வருடங்களின் பின்னர் இவ்வாறு தடை விதிப்பது யாருடைய தேவைக்கானது என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்த நிலையில் யாழ்ப்பாண மக்கள் அதனை மறந்து சிங்கள தலைவரை கொண்டாட அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த நிலையில் இவ்வாறு தடை விதிப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது என்பதாகவும் சாகர காரியவசம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.